நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன சமீக்தா, ஏதோ சீரியஸா பண்ணிட்டு இருக்க மாதிரி தெரியுதே. ஒண்ணுலப்பா, ஸ்போர்ட்ஸ் டேக்கு ஒரு சின்ன ஸ்கெட்யூல ரெடி பண்ணிட்டு இருக்கேன். தட்ஸ் ஆல். பார்த்தா அப்படி தெரியலையே, வேற ஏதோ பெரிய பிளான் பண்ற மாதிரி தெரியுது. எனக்கு தெரியும் நீ இப்படிதான் சொல்லுவேன்னு. ஏப்பா, நான் என்ன சொன்னாலும் தப்பாவே யோசிக்கிறேன். நீ தப்பா யோசிக்கிற, நான் அதை கண்டுபிடிக்கிறேன், அவ்வளவுதான். வேண்டாமா, நான் சண்டைக்கு வரல. சரி சரி, நானும் உன்னை மன்னிச்சு விட்டுடுறேன். என்ன விஷயம் சொல்லு. உன்னோட இத்தனை நாள் கோச்சிங்ல உனக்கு யார் இந்த ஸ்போர்ட்ஸ்ல பெஸ்டா வருவாங்கன்னு தோணுது? இப்போதானே ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம், அதுக்குள்ள எப்படி சொல்ல முடியும்? இல்ல, ஓரளவுக்கு இவங்க அவங்கன்னு சொன்னாலே போதும். திறமைய வச்சுன்னு இல்ல, யாருக்கு இதுல ஆர்வம் இருக்கு, யாரு ஹார்ட் ஒர்க் பண்றாங்கன்றத வச்சுதான் சில பேர் சொல்ல முடியும். யாருன்னு சொல்லு. பசங்கள்ல மின்னல கரெக்டா ட்ரெயின் பண்ணா ஒரு பெரிய அத்லெட்டா வரதுக்கு சான்ஸ் இருக்கு. பொண்ணுங்கள்ல காவியா. நிஜமாவா சொல்ற? ஆமா. அப்ப மத்த பசங்கள்லாம்? கை பாம், கிளி, சனி, டப்பாசு எல்லாருமே ஸ்கூல் லெவல்ல நல்ல அத்லெட்ஸ் தான். போக போக அவங்க திறமைய வளர்த்துக்கிட்டா வாய்ப்பு இருக்கு. ஆனா எனக்கு தெரிஞ்சு இவங்க ரெண்டு பேருமே எக்ஸ்ட்ராடினரி. ஆமா, இப்ப எதுக்கு திடீர்னு இதை கேக்குற? இல்ல, எப்ப பார்த்தாலும் பசங்களை படி படின்னு சொல்லி கொள்றதுல அர்த்தமே இல்ல. இவங்க ரெண்டு பேரோட எதிர்காலம் ஸ்போர்ட்ஸ்ல தாண்டா. பேசாம அதுலயே அவங்கள ட்ரெயின் பண்ணலாம்னு நினைக்கிறேன். பாரா, இதெல்லாம் கூட யோசிக்கிற நீ? ஏன் இத கூட ஒரு வாய்த்தார் யோசிக்க மாட்டானா என்ன? இது எத்தனை நாளா? நம்ம ஸ்கூலுக்கு புதுசா ஒரு பிடி டீச்சர் வந்திருக்காங்க. அவங்கள பார்த்ததுக்கு அப்புறம் தான் நானும் மாடர்னா யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் அந்த பசங்களை புரிஞ்சுக்கிற 6 மாசம் ஆச்சு. ஆனா நீ 6 செகண்ட்ல அந்த பசங்க மனசுல இடத்த பிடிச்சிட்ட. ரொம்ப சிம்பிள் ஸ்டாலின். அந்த கரடு முரடான பசங்களை சரி பண்ணி ரோடு போட்டது நீ. அதனால உனக்கு நிறைய டைம் ஆச்சு. நீ போட்ட ரோட்ல நான் ஈஸியா அந்த பசங்களை கவர்ந்துட்டேன், அவ்வளவுதான். என்னதான் சொன்னாலும் உன்கிட்ட ஒரு சின்ன அட்ராக்ஷன் இருக்கத்தான் செய்யுது. நீ போறேன்னு சொன்ன உடனே பசங்கெல்லாம் அழுதுட்டானுங்களே. அப்படியா? ஆமா. ஆச்சரியமா இருக்கு. அவங்கெல்லாம் என் மேல இந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்காங்களா? கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸ்டாலின். இன்னொரு சின்ன உதவி செய்யணும். என்ன உதவி கிதவின்னு ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பண்றேன்னு சொல்லு. என்னன்னு சொல்லு ஸ்டாலின். நீ ஏன் சொல்ற? வர்ற ஸ்போர்ட்ஸ் டேல காவியா செய்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குண்டு. அதுக்கேற்ற வசதியை அந்த பொண்ணுக்கு பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுன்னு சொல்லு. அது வெறுங்காலோட அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்கிறத பார்த்தா மனசு ரொம்ப சங்கடமா இருக்கு. அதான் என்ன பண்ணலாம் சொல்லு. நான் ஒரு ஷூ வாங்கி கொடுக்கலான்னு பார்த்தா அதை வாங்கிக்கிற மாட்டேன்னு சொல்லிருச்சு. என்ன சிரிக்கிற? அது தேவையில்லை ஸ்டாலின். நீ எதுக்கு சொல்றேன்னு எனக்கு நல்லா புரியுது. ஆனா இந்த ஒரு விஷயம் அவளுக்கு தேவைன்னு தோணுது. இப்போ என்ன, நீ அவளுக்கு ஷூ பிரசன்ட் பண்ணணும், அவ்வளவுதானே? ஆமா. அவகிட்ட பரவாயில்ல சார் கிட்ட ஷூ வாங்கிக்கோன்னு சொன்னா அவ்வளவு நல்லா இருக்காது. ஒரு சின்ன பிளான் பண்ணலாம். காவியாக்கு ஷூவும் கொடுக்கணும், அதே சமயத்துல அதை அவ ஃப்ரீயா வாங்கிட்டான்ற ஃபீல் அவளுக்கு இருக்க கூடாது. எப்படி? சின்ன டிராமா தான். புரியல. உன்னோடது ராமர் ஸ்டைல், எதையும் நேரா கரெக்டா பண்றது. நம்மளோடது கிருஷ்ணர் ஸ்டைல், கரெக்டா பண்ணுவோம் ஆனா நேரா பண்ண மாட்டோம். கொஞ்சம் அப்படி இப்படின்னு சில குறுக்கு வேலைகள் பண்ணுவோம், ஆனா அது கரெக்டான விஷயமா நடந்துரும். சமீக்தா, எடுத்துட்டு வந்துட்டியா? ஆமா. இந்த ஷூ எப்படி நீ காவியாட்ட கொடுப்ப? அது ஏன் பிரச்சனை, நான் பாத்துக்கிறேன். ஓகே. அன்னைக்கு நீ கொடுத்த அதே ஷூ இது கிடையாதுல்ல? இல்ல இது வேற. அதே கொடுத்தா அவளுக்கு நீ தான் கொடுத்தேன்னு தெரிஞ்சு போயிடும். அது எனக்கு தெரியாதா? உனக்காக தான் இதை கொடுக்க நான் சம்மதிக்கிறேன். ஃப்ரீயா கொடுக்கறது எனக்கு பிடிக்காது, உனக்கு தெரியும்ல. சரிப்பா சரி. ப்ளீஸ் ஒரே ஒரு தடவை கொடுத்துரு போதும். இப்படி கெஞ்சி கூத்தாடி உதவி செய்யறவங்களை இப்பதான் பாக்குறேன். ஸ்டூடண்ட்ஸ், நாங்க பேசுனதெல்லாம் கேட்டீங்கல்ல? கரெக்டா பண்ணிடணும், சரியா? எஸ் மிஸ். ஒரு ஆர்வத்துல ஓடி காரியத்துக்கு எடுத்துறாதீங்க. இல்ல மிஸ். ஓகே மிஸ், காவியா வரா. ஓகே, எல்லாரும் எதுவும் தெரியாத மாதிரி கேஷுவலா இருங்க, ஓகேயா? டேய், அந்த குள்ள மட்டும் ஓவர் ஆக்ட் பண்றா, மண்டையிலே போடுறா. குட் மார்னிங் மிஸ். குட் மார்னிங். சாரி மிஸ், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஏன் லேட்? லேட் ஆயிடுச்சு மிஸ். ஓகே ஓகே, நம்ம பிராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ் மிஸ்.
இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் ஒரு சின்ன போட்டி வைக்க போறேன். போட்டியா? ஆமாண்டா, இந்த போட்டியில ஜெயிக்கிறவங்களுக்கு நான் இந்த ஷூவை பெருசா கொடுக்க போறேன். ரொம்ப சிம்பிள். இந்த கிரவுண்ட்ல நான் ட்ராக் போட்டிருக்கேன். லெஃப்ட் டு ரைட், ரைட் டு லெஃப்ட். ரெண்டு எட்ஜஸையும் யாரு 3 வாட்டி போய் தொட்டுட்டு ஃபர்ஸ்ட் வராங்களோ அவங்களுக்கு தான் இந்த கிஃப்ட். 3 தடவையா மிஸ்? ஆமா. யாரெல்லாம் இந்த போட்டியில கலந்துக்க போறீங்க? எல்லாருமே வா. நான் கை தூக்கல மிஸ். அதானே பார்த்தேன். நம்ம தானே இந்த போட்டியை நடத்த போறோம். சரி மிஸ். டேய், மின்னல் நல்ல ஓட்டக்காரன். அவன் இன்னைக்கு வரல. அதனால உங்க எல்லாருக்குமே நிறைய வாய்ப்பு இருக்கு. பார்க்கலாம் யார் வின் பண்றாங்கன்னு. சரி சரி, கூல் கூல் கூல். எல்லாரும் போய் லைன்ல நில்லுங்க. ஆலிமா நீங்க வா, இத பிடிச்சுக்கோ. நான் சொன்னது எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு மிஸ். கிளி, உன்னதான் கேக்குறேன். இருக்கு மிஸ். நான் வேகமா ஓட மாட்டேன். என்னது? சாரி மிஸ், வேகமா ஓடுவேன். அது ரெடி? மிஸ் கிளி வேகமா ஓடுறா மிஸ். மிஸ் மிஸ் விடுங்க மிஸ். உன்கிட்ட என்னடா சொன்னேன்? மிஸ் விடுங்க மிஸ். போலாம். மிஸ் விடுங்க மிஸ். Hey! Kavya is the winner. Super Kavya. Thank you. மிஸ் இருங்க இருங்க. Thanks miss. Thanks. Congrats. Thank you டி. Super டி. Thank you டி. மிஸ் சமையா கிளியா. நமக்கு தோற்குடி. என்ன சந்தோஷமா? Yes miss. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். குருவி. என்ன மேடம்? கிளம்பியாச்சா? ஆமா மேடம். போற வழியில எனக்கு கொஞ்சம் பஜார்ல டிராப் பண்றியா? வாங்க மேடம். என்ன உன் இதயக்கு நீ உன் கூட வரலையா? அவருக்கு இன்னைக்கு ஏதோ வேலை கொஞ்சம் இருக்கான். அப்ப சரி, நீ போ, நான் ஒரு 5 minutesல வரேன். சரிங்க மேடம். என்ன குருவி, போலாமா? எங்க? இது என்ன கேள்வி? வீட்டுக்கு தான். ஏன் கூடவா வரீங்க? யோ, நான் எப்பயுமே உன் கூட தானே வருவேன். இல்ல சார், வேலைக்குது வரலன்னு சொன்னீங்களே. வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு, ஏன் வரக்கூடாதா? அதுக்கு இல்ல. யோ, உனக்கு என்ன பிரச்சனை? இல்ல சார், வண்டியில வேற பின்னாடி இல்ல, காத்து வேற கம்மியாகுது, அதான். யோ, போற வழியில அடிச்சுக்கிருவான். இல்ல சார், அது வரைக்கும் போமான்னு தெரியல சார், திடீர்னு பஞ்சர் கஞ்சர் ஆயிடுச்சுன்னா. யோ, சரி போய் அடிச்சிட்டு வா, நாங்க வெயிட் பண்றேன். இல்ல சார், வண்டியில பெட்ரோல் வேற ரிசர்வ்ல இருக்குது, பாதியில நின்னுச்சுன்னா ஆளுக்கு பகுதி தூரம் வண்டியை தள்ளிட்டு போவான். ஐயா, அடம் பிடிக்கிறாரு இந்த ஆளு. யோ, என்ன யோசனை? சார், வயிறு கலகுது சார். கக்கா வருதா? அதை முதல்ல சொல்லி தொலைக்க வேண்டியதானே. போயிட்டு வா. கக்கா ஒன்னும் வரல, என் கூட அக்கா வருதுன்னு எப்படி புரிய வைக்கிறது இந்த ஆளுக்கு? யோ, போயிட்டு வாயா. சார், நான் போனா கொஞ்சம் லேட் ஆகும் சார். ஏன்? நான்லாம் ஃபீல் பண்ணி போவோம் சார். யோ, உள்ள போய் என்ன சிப்போனியா வாசிக்க போற? போயிட்டு வாயா, வெயிட் பண்றேன். சார், இதுக்கெல்லாம் போய் உங்களை வெயிட் பண்ண வச்சா நல்லாவா இருக்கும்? ஏய், என்ன பிரச்சனை உனக்கு? சார், நீங்க போங்க சார், நான் வந்துடுறேன். ஓ, தெரிஞ்சு போச்சியா? இப்ப எதுக்கு என்னை வெட்டி விட பாக்குற? சார், அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். இல்ல போலாமா குருவி? ஓ, இதான் விஷயமா? போலாமா குருவி? அவன் வரமாட்டான். ஏன் வரமாட்டான்? அவனுக்கு வருது. என்ன வருது? அவனுக்கு வா குருவி, லேட் ஆகுது. இல்ல, குருவி கொஞ்சம் அர்ஜென்ட்டா வேலை இருக்கான். சரி ஓகே, அப்போ நீ தான் என்ன டிராப் பண்ணணும். ஐயா, நான் வாழ்க்கையில எந்த பொண்ணையும் டபுள்ஸ் அடிச்சதே கிடையாது. என்ன குருவி, பார்ட்டி யாரையுமே டபுள்ஸ் அடிச்சது இல்லையாமே? எஸ்தர் எஸ்தர்னு ஒரு டீச்சர் இருந்தாங்க. அது ராத்திரி நேரம், அவங்க அர்ஜென்ட்டா கிளம்புன, வேற வழி இல்ல, அதனால டபுள்ஸ் அடிச்சேன். அடிச்சல்ல, அப்புறம் என்ன? அது ராத்திரி, இப்படி பட்ட பகல இல்லையா? அத பார்த்தாதான் யாராவது தப்பா நினைப்பாங்க, இத பார்த்தா யாரும் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. ஒரு வாத்தியாரு இப்படி பண்ணக்கூடாது. அப்படி எந்த ரூல் புக்ல இருக்கு? இது என்னோட ரூல், நான் கூட்டிட்டு போக மாட்டேன். சரி, உன்னை நான் டபுள்ஸ் அடிக்கிறேன். அது உன் கூட வண்டியில வர்றதுக்கு ஈக்குவல் தானே. சரி விடு, நான் குருவி கூட போறேன். வாத்தியார் கூட போக கூடாதுங்கிற?
நீ பீன் விட போனுன்ற? அட என்னப்பா உன் கூட பெரிய தொல்லையா இருக்கு. நல்லவங்களே நான்சென்ஸ் தான் மிஸ். நியூஸ் ரீல் மாதிரி அவங்க சொல்றதெல்லாம் கரெக்டா தான் இருக்கும். ஆனா பயங்கர போரு. சரி நீயும் கூட்டு போக மாட்ட, குருவியும் விட மாட்டேன். ஆமா. என்ன குருவி, உங்க வாத்தியார் எதிர்த்துட்டு என்ன கூட்டு போவியா மாட்டியா? இல்ல மிஸ், இவரு மட்டும் பர்மிஷன் குத்தா. அப்போ நீ மாட்ட. சரி நான் அழகன் சரோட போறேன். சேச்சே, அதெல்லாம் ரொம்ப தப்பு. எனக்கு அவசரமா போகணும், நான் ஒரு கொரியர் அனுப்பணும். சரி நீ வண்டி எடுத்துட்டு போ, நான் 2 பேரும் நடந்து வரேன். அவ்வளவு நல்லவங்களா நீங்க? ஓகே ஓகே, சாவி கொடு குருவி. சாவி வண்டியிலே தான் இருக்குது. பாய் குருவி, உனக்கு குச்சி முட்டாயும் குருவி ரொட்டியும் வாங்கிட்டு வரேன். பாய். என்ன முறைக்கிற? என்ன சார் இது? என்ன? ஒண்ணு அவங்கள நீங்களாச்சும் கூட்டின்னு போயிருக்கணும், இல்லையா என்னையாச்சும் கூட்டின்னு போய் விட்டுருக்கணும். ரெண்டுமே மாட்டேன்னு இப்படி வண்டியை குத்தமிச்சா என்ன சார் அர்த்தம்? நடன்னு அர்த்தம். அதெல்லாம் முடியாது சார். நீங்க ஒரு கால் டாக்ஸி வர சொல்லுங்க சார். யோ, இந்த ஊர்ல ஏரியா கால் டாக்ஸி எங்க இருக்குதோ அங்க இருந்து வர சொல்லுங்க சார். குருவி, கால் டாக்ஸிலாம் வராது, நம்மளுக்கெல்லாம் காலு தான் டாக்ஸி. வா, இது எங்க ஊர்ல நடராஜர் சர்வீஸ்னு சொல்லுவோம். சார் வேணாம் சார், வெறுப்பேத்தாதீங்க, அப்புறம் நான் வெறி ஆயிடுவேன். யோ, கல்லு முள்ளும் காலுக்கு மெத்தை. ஆயா. பேபா உனக்கு பசிக்கலையா? யா நீ பசிதா? உனக்கு பயங்கரமா பசியுது. காலையில சாப்பிட்டு தானே வரீங்க? அதெல்லாம் ஃபுல்லா சாப்பிட்டேன்டா. கிரௌண்ட் வந்து 2 ரவுண்ட் ஓடனா அதெல்லாம் பஞ்சா பறந்துச்சு. என்னால காலை வீட்டுல சாப்பிட முடியலடா, ஆனா ஸ்கூலுக்கு வந்தா பசியுது. பொட்டலாம் மகளிர் அன்னைக்கிட்ட ஏதாச்சும் உஷார் பண்ண முடியுமா பாரு. யா நீ கேக்குறது இல்லடா, எவ்வளவு அசிங்கப்படுத்தினாலும் நீ தாங்குவ, அதான். நான் ரொம்ப ஓவர்டா. பொட்டலாம் பிட்ட போடுற அப்படின்ற ஏன்டா பசே சாப்பிட ஏதாவது இருக்கு? சாமியே கூழ் குடிக்கிறப்ப பூசாரி ப்ரூ காஃபி கேட்டானா? ஏய் நாங்களே காஞ்சு போய் கிடக்குறோம், இதுல நீங்க வேற. பேசாம மதிய சாப்பாடு சாப்பிட்டுலாமா? ஐயோ, அப்ப மதியானத்துக்கு என்ன பண்றது? என்கிட்ட 10 ரூபா இருக்குது. ஏய் அது உனக்கே பத்தாதேடா. ஆனா பசியுதே. என்ன பண்ணலான்னு நீ தான் சொல்லணும். நமக்கு சாப்பாடு ஸ்பான்சர் பண்ற மாதிரி யாராவது ஒரு ஆடு வச்சாலாக்குல்ல? ஆடா? ஆமாண்டா, ஆடு இருந்ததுன்னு பிரியாணி பண்ண முடியும். அலியும் கைப்போ யாராவது ஆட்டைய போட்டு சாப்பாடு சர்வ் பண்ணலான்றான். அப்படியா? இங்க என்ன மீட்டிங் நடக்குது? ஆலியம் என்ன பேசிட்டு இருந்தீங்க? டேய் நீயே சொல்ற. ஒன்னில்ல மிஸ், யார்கிட்ட சாடிய போட்டு சாப்பாடு சர்வ் பண்ண சொல்லி இருந்தேன். என்னடா காலையில யாரும் சாப்பிடலையா? சாப்பிட்டு மிஸ், ஆனா பசியுது மிஸ். சரி என்ன வேணும்னு சொல்லுங்க, நானே வாங்கி தரேன். அதெல்லாம் வேணாம் மிஸ். சரிப்பா, ஓவரா ஃபீல் பண்ணாதீங்க. என்ன வேணும்னு சொல்லுங்க, நானே வாங்கி தரேன். நீங்க வாங்கி தரானா மிஸ்? வாங்கி தர மாதிரி ஒரு ஆடு பிடிச்சி விடுங்க மிஸ், நாங்க அடிச்சு பிரியாணி பண்ணிடுறோம். நமக்கெல்லாம் அன்னதானம் வழங்க ஒரு அடிமை வேணும்ன்றீங்க, அதானே? பிடிச்சிட்டா போச்சு. ஒரு அடிமை சிக்கிட்டாரு. நீங்க எல்லாம் ஒரு ஆடு தானே கேட்டீங்க, ஒரு டைனோசரே வருது. அடிச்சு ஃப்ரிட்ஜ்ல வச்சா ஆயுசுக்கும் சாப்பிடலாம். மிஸ், இது கழுவுற தண்ணியில நழுவுற மீன் மிஸ். அது எப்பேற்பட்ட மீனா இருந்தாலும் குழம்புல கொதிச்சு தானே ஆகணும். ஓகே ஓகே, எல்லாரும் அமைதியா இருங்க. சார், அழகன் சார், கொஞ்சம் இங்க வாங்க. நானா? நீங்க தான் சார், இங்க வாங்க. எஸ், வாட் கேன் ஐ டு ஃபார் யூ? நதிங் சார், உங்களை பார்த்தாலே பசங்களுக்கு செம்ம மோட்டிவேஷனா இருக்கு சார். இஸ் இட்? ஆமா சார். ஸ்டூடண்ட்ஸ், இந்த ஸ்கூலோட ஃபிட்டஸ்ட் பர்சன் யார் தெரியுமா? நம்ம அழகன் சார் தான். அழகா, நம்மள வச்சு காமெடி கீமெடி பண்ணலையே. நம்ம அழகன் சார் மட்டும் ஆண் அழகன் போட்டிக்கு போயிருந்தாருன்னா உலகத்துல யாராலையும் அவர் அடிச்சுக்க முடியாது. சார், உங்க ஆர்ம்ஸ் கொஞ்சம் காட்டுங்க சார். ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனோட ஆர்ம்ஸ் இப்படிதான் இருக்கணும். ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் சார் மாதிரி உயர்ந்து இருக்கணும். ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனோட நெஞ்சு எப்பவுமே நிமிர்ந்து இருக்கணும். ஒரு பெஸ்ட் ஸ்போர்ட்ஸ்மேன் எப்படி இருக்கணும்ன்றதுக்கு சார் தான் ஒரு எக்ஸாம்பிள். சார் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நானா? ஆமா சார், ப்ளீஸ் சார். ஓகே ஓகே. அழகன் 4 எழுத்து, ஸ்போர்ட்ஸ் 4 எழுத்து. சார் அது 6 எழுத்துல சார் வரும். ஏய் சார் தமிழ் ஸ்போர்ட்ஸ் சொல்றாரு, அப்படிதானே சார்? ஆமா ஆமா. முயற்சி 4 எழுத்து,
சிறு வயது முதலே நான் விளையாட்டின்பால் சொல்லனா ஆர்வம் கொண்டிருந்தேன். அந்த ஆர்வத்தின் காரணமாக நான் டெல்லி, பம்பாய் போன்ற சர்வதேச நாடுகளில் விளையாடி கோப்பைகளை கொண்டு வந்தேன். கல்வி பணிகள் என்னை ஆர்ப்படுத்திக் கொள்ள விரும்பிய காரணத்தினால் இந்த விளையாட்டு துறையிலிருந்து விலக நேர்ந்தது. இல்லை என்றால் நான் ஒரு உசைன் போல்டாகவோ வீரன் பெல்ப்ஸாகவோ வந்திருக்க கூடும் என்று உலக விளையாட்டு சமூகம் இன்றும் சொல்லி ஆதங்கப்படுவதுண்டு. இத்துடன் என் உரைக்கு திரையிடுகிறேன். நன்றி, வணக்கம். எப்படி பிச்சு உதறிட்டோம்ல. நம் அழகன் சார் அவர்கள் விளையாட்டு வீரர்கள் அனைவருக்கும் தன்னுடைய சொந்த செலவில் பழ ஜூஸும் காலை சிற்றுண்டியும் வழங்குவதாக தெரிவிக்கிறார். நான் என்ன சொன்னேன்? நீங்க கார்ல அதானே சார் சொன்னீங்க? ஆமா ஆமா ஆமா. மீண்டும் ஒரு முறை கரவொலி எழுப்பி அழகன் சாருக்கு நன்றி சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். கொடுங்க சார். நீங்களே உங்க கையால கொடுங்க சார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன சார் மேல பாத்துனுக்கிறீங்க? ஃபேன்ல எதுனா சத்தம் வருதா? யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் ஐயா. சரி, நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு நீங்களே சொல்லுங்க. இப்ப ஒரு சின்ன பிரச்சனை. என்ன சார் பிரச்சனை? இந்த சம்யுக்தாவை பத்தி நீ என்ன நினைக்கிற? அவங்களுக்கு என்ன சார், அவங்க தான் கலக்குன்னு கலக்கி நிக்கிறாங்களே. நம்ம ஸ்டாலினை பத்தி என்ன நினைக்கிற? அவரை பத்தி நினைக்கிறதுக்கு என்ன சார் இருக்கு? டிங்கிள் டிங்கிள் லிட்டில் ஸ்டார் ஸ்டாலின் சார் தான் சூப்பர் ஸ்டார். இருக்கட்டும். அப்புறம் நம்ம சம்யுக்தாவை நம்ம ஸ்கூல்ல நிரந்தரமா வேலைக்கு வச்சுக்கலாம்னு இருக்கேன். இத பத்தி நீ என்ன நினைக்கிற? சார், உங்க வாழ்க்கையிலேயே நீங்க உருப்படியா பண்ண ஒரே ஒரு நல்ல காரியம் எதுன்னு கேட்டா நம்ம ஸ்டாலின் சாரை நீங்க வேலைக்கு ஏத்ததுதான். இந்த பிடி டீச்சரை நீங்க வேலைக்கு ஏத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையிலேயே பண்ண உருப்படியான ரெண்டாவது நல்ல காரியம் இதுதான். அப்படியா சொல்ற? ஆமா சார், வலிச்சு போடுங்க. இத பத்தி ஸ்டாலின் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுடலாமா? எதுக்கு சார் இதெல்லாம் போய் அவர்கிட்ட கேட்டுக்கின்னு? நீங்க சம்யுக்தாவை வேலைக்கு ஏத்தீங்கன்னா அவரு சந்தோஷம் தானே படுவாரு. அதுலதான் எனக்கு ஒரு டவுட் இருக்கு. அதுல என்ன உங்களுக்கு டவுட்? எனக்கு என்னமோ இத ஸ்டாலின் விரும்புவானோன்னு தெரியல சார். ஆமாய்யா, முன்னெல்லாம் யார பார்த்தாலும் ஸ்டாலின் ஸ்டாலின் நாங்க, இப்ப எல்லாருமே சம்யுக்தாங்கறாங்க. யாரும் அப்படியெல்லாம் ஒண்ணும் சொல்ல. உங்க பணத்தை மிஸ் வாங்கி குத்த ஒண்ணியும் நீங்க தான் கட்சி மாறிட்டீங்க. யோ, அநியாயமா பேசாதீயா. ஏன் சார், மிஸ்ஸ கூட்டின்னு வந்தது ஸ்டாலின் சார். பசங்களுக்கு அவங்கள பிடிக்குதுன்னா சார் சந்தோஷம் தானே படுவாரு. இல்ல குருவி, இதுல ஒரு மாதிரியான சின்ன ஃபீலிங்ஸ் இருக்கத்தான் செய்யுது. அப்படியா சொல்றீங்க? ஆமையா, இது நல்லவங்களுக்கு நடுவில் நடக்கிற போட்டின்னு வச்சுக்கேன். பசங்களுக்கு யார் நல்லது பண்ணலாம்ங்கிற போட்டி. ஏன் சார், அது நல்லது தானே சார்? நல்லதாய்யா, ஆனா ரெண்டு பேருமே சேர்ந்து ரொம்ப நாள் இங்க வேலை செய்வாங்களான்னு தெரியலையே. அதுக்கு இல்லையா, நமக்கு ரெண்டு பேருமே வேணும். ரெண்டு பேருமே நல்லவங்க. ஆனா ரெண்டு சிங்கத்தையும் எப்படி ஒரு குகையில அடைக்கலாம்ங்கிறதா இப்ப பிரச்சனை. அது என்னமோ நியாயமான பிரச்சனை தான் சார். ஆனா எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்னையா சார், ரெண்டு பேரையும் ஒன்னா சேர்த்துட்டா? அட எப்படி ஒன்னா சேர்க்கறங்கிறதா இப்ப பிரச்சனை. அது இல்ல சார், அந்த ரெண்டு நல்லவங்களும் ஒன்னா சேர்ந்துட்டா. யோ, எப்படி ஒன்னா சேர்ப்ப? ஐயோ சார், அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிட்டா. யோ, என்னையா சொல்ற? ஆமா சார், பிடிக்கும் சயின்ஸுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிட்டா அவங்க ரெண்டு பேரும் இந்த ஸ்கூலை விட்டு போக முடியாதுல. யோ, என்ன அது பயங்கரமான திட்டமா இருக்கே. சார், இது உங்களுக்கு ஓகேவா இல்லையா? நான் ஓகே பண்றதுக்கு என்னையா இருக்கு? அவங்க ரெண்டு பேர்ல இதுக்கு ஓகே சொல்லணும். சார், ஓகே சொல்ல வைக்கணும் சார். அது ரொம்ப கஷ்டம் ஐயா. என்ன சார் கஷ்டம்? ஏய், விஜயகாந்த் விஜயசாந்தி காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆகுமா? கண்டிப்பா ஆகும் சார். சரி, அதுக்கு என்னையா பண்ண சொல்ற? சார், நம்ம ரெண்டு பேரும் தான் சார் அவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல ஃபெவிகால தடி பச்சைக்குன்னு ஒட்ட வைக்கணும். யோ, அந்த ரெண்டு மூஞ்சியும் லவ் பண்ற மூஞ்சி மாதிரி இல்லையே ஐயா. அவங்கள வச்சு ஒரு லவ் படம் பண்ணி ஃபெயிலியர் ஆயிட்டா? சரி, அப்போ ரெண்டு பேரும் ஒத்துமையா வேலை செய்யற வேற வழி என்னன்னு சொல்லுங்க. யோசனை நல்லா தான் இருக்கு. ஆனாலும் படிப்பு சொல்லி தர்ற பள்ளிக்கூடத்துல இதெல்லாம் சார் பொறு ஒரு எச்சம் இப்படி எல்லாம் பண்றது அசிங்கம் இல்லையா? சார், அவங்க என்ன இந்த ஸ்கூல்ல இருக்கிற மரத்தை சுத்தி சினிமா படத்துல வர மாதிரி லவ் பண்ண போறாங்க. அவங்க ரெண்டு பேரும் பிரிய முடியாத மாதிரி வாழ்க்கையில இணைய போறாங்க. அவ்வளவுதானே? ஓகே குருவி,
ஸ்டாலினையும் சம்யுக்தாவையும் நாம ஒண்ணு சேர்க்கிறோம். டன் டண்டனக்கா டன்.